ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம EC2 கிரியேட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த EC2ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அப்ளிகேஷன் எப்படி ஹோஸ்ட் பண்றது பேசிக்கா அப்படின்றத இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே ப்ரோ. ஓகே. Okay. சரி, ஓகே. ஸோ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, விண்டோஸ்ல எப்படி நம்ம ஒரு அப்ளிகேஷன் விண்டோஸ் சர்வர்ல எப்படி ஹோஸ்ட் பண்ண போறோம், ஆஸ் வெல் லினக்ஸ் ஓஎஸ்ல இருக்க சர்வர்ல எப்படி ஹோஸ்ட் பண்ண போறோம்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு விண்டோஸ் பார்த்துருவோம், நாளைக்கு லினக்ஸ் பார்த்துருவோம். சரிங்களா? சரி, ஓகே. ஓகே. நார்மலா ஒரு லைஃப் சைக்கிளோட அப்ளிகேஷன் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? ஸோ ஒரு எந்த ஒரு அப்ளிகேஷனா இருக்கட்டும், லைக் அது ஜாவால டெவலப் பண்ணது இல்லை லைக் பைத்தான், ஸோ எதுல எடுத்துட்டீங்கனாலுமே அப்ளிகேஷனுக்கு ஒரு லைஃப் சைக்கிள் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளான் பண்ணுவாங்க, தென் டிசைன், அதுக்கப்புறமா கோடை டெவலப் பண்ணுவாங்க, அதை டெஸ்ட் பண்ணுவாங்க, தென் டெப்ளாய், அதுக்கப்புறம் தான் அந்த அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா எண்ட் யூசருக்கு அதை யூஸ் பண்ணுவாங்க. கரெக்டா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு அப்ளிகேஷனோட லைஃப் சைக்கிள். ஸோ லைஃப் சைக்கிள் ஆஃப் அப்ளிகேஷன் தெரியும் இல்லையா? எஸ் ப்ரோ. லைக் நம்ம இந்த இடத்துல பிளான் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் இதெல்லாம், தென் டிசைனு, அதுக்கப்புறம் டெவலப் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தான் டெஸ்டிங்க்கு வரும். அந்த கோடு டெவலப் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் டெஸ்டிங் ப்ராசஸ்க்கு வரும், அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுவாங்க, தென் மெயின்டெனன்ஸ். சரிங்களா? ஸோ அது நீங்க எந்த இதுல இப்போ ஒரு ஃபேஸ்புக்கோ இப்போ இந்த மாதிரி அப்ளிகேஷன் ரெடி பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், எடுத்தோடனே டேரக்டா டெவலப்மெண்ட் பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் அதை பிளான் பண்ணுவாங்க. லைக் அந்த அப்ளிகேஷன் லைக் எப்படி நம்ம இது பண்ண போறோம், லைக் சொல்லிட்டு ஒரு கிளியர் பிளான் வேணும் இல்லையா? ஸோ அது என்ன மாதிரி அப்ளிகேஷனா இருக்கணும் அந்த மாதிரி சொல்லிட்டு அதை பிளான் பண்ணதுக்கப்புறம் டிசைன் பண்ணுவாங்க. லைக் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எண்டுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம், பேக் எண்டுக்கு என்ன யூஸ் பண்ண போறோம், ஸோ இதில் கிளவுட் டெப்ளாய் பண்ண போறோமா, என்ன அதுக்கான ஆர்கிடெக்ட் எல்லாமே இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணுவாங்க, அந்த கோடை டெவலப் பண்ணி ஸோ அதை டெஸ்ட் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை ரிலீஸ் மீன்ஸ் டெப்ளாய் பண்றது. ஸோ டெப்ளாய் பண்ணதுக்கு அப்புறமா தான் மெயின்டெனன்ஸ் வரும். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ நம்ம டெப்ளாய் பண்ண போறோம் அப்படின்னா அதுக்கு மிடில் வேர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தேவைப்படும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சர்வர். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் சர்வரோ இல்லை லைக் கிளவுட்ல இருக்க சர்வரோ இல்லை ஏதோ ஒரு ஹார்ட்வேர். சரிங்களா? ஸோ நம்மகிட்ட சர்வர் இருக்கு. ஸோ அதே மாதிரி நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோடு இருக்கு. சரிங்களா? இப்போ என்ன பண்ணோம், என்னோட இது வந்து சாஃப்ட்வேர் கோடு. இந்த சாஃப்ட்வேர் கோடை என்ன பண்ணோம், என்னோட சர்வர்ல நான் டெப்ளாய் பண்ணணும். டைரக்டா பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியாது. ஸோ இது என்னோட சாஃப்ட்வேர் கோடு. ஸோ இது நம்மளோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்வர். ஸோ அது எனி கைண்ட் ஆஃப் சர்வர் வேணாலும் இருக்கலாம். லைக் உங்களோட பிசிக்கல் சர்வரோ இல்லை கிளவுட்ல இருக்க சர்வரோ, ஸோ இல்லை உங்களோட லேப்டாப்போ சம்திங். சரிங்களா? ஸோ இந்த சாஃப்ட்வேர் கோட் என்ன பண்ணோம் அப்படின்னா என்னோட சர்வரில் நான் டெப்ளாய் பண்ணணும். சரிங்களா? ஸோ அப்போ இந்த சாஃப்ட்வேர் கோட் டெப்ளாய் பண்ணணும் அப்படின்னா சர்வரில் டேரெக்டாக உங்களால் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தான் உங்களுக்கு என்ன தேவைப்படும், மிடில் வேர். மிடில் வேர் அப்படின்றது தான் உங்களோட சாஃப்ட்வேர் கோடையும் சர்வரையும் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ண போகிறது. ஸோ இந்த மிடில் வேர்லேயே எடுத்துட்டீங்க அப்படின்னா நிறைய இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா வெப் சர்வர்னு இருக்கு, ஆப் சர்வர்னு இருக்கு. ஸோ வெப் சர்வர் அப்படின்னா லைக் வந்து ஸ்டாட்டிக்கு, ஆப் சர்வர்னா டைனாமிக். சரிங்களா? இப்போ நம்ம வந்து ஆப் சர்வரை பற்றி இப்போ பார்க்க போறது கிடையாது.
ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெவாப்ஸில் இது பண்ணும்போது தான் பார்க்க போகிறோம். இப்போதைக்கு நம்ம பார்க்க போகிறது வெப் சர்வர் தான். ஸோ வெப் சர்வரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பாச்சி இருக்கு, ஐஏஎஸ் இருக்கு. ஸோ இந்த ஐஏஎஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விண்டோஸ்க்காக யூஸ் பண்ணுறது. சரிங்களா? ஐஏஎஸ் அப்படின்னா இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ்னு சொல்லுவாங்க. இது மைக்ரோசாஃப்டோடது. ஸோ விண்டோஸ் மிஷினுக்காக யூஸ் பண்ற மிடில் வேர்ன்றது இந்த ஐஏஎஸ். ஸோ இந்த அப்பாச்சி அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா லினக்ஸ்க்காக யூஸ் பண்றது. இது நம்ம நாளைக்கு பார்ப்போம். சரிங்களா? ஸோ அப்ப நம்ம மூணே ஸ்டெப் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு சர்வரை கிரியேட் பண்ண போறோம். அதுக்கப்புறமா என்ன பண்ண போறோம், அந்த சர்வர்ல மிடில் வேர் இன்ஸ்டால் பண்ண போறோம். இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளோட சாஃப்ட்வேர் கூட அதில் டெப்ளாய் பண்ண போறோம். சரிங்களா? ஓகே ப்ரோ. ஸோ இது ஸ்டெப் ஒன். சரி, ஓகே. ஸோ ஓஎஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு விண்டோஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ விண்டோஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இதில் 25 சூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இது இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக லான்ச் பண்ணது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டயர் கிடையாது. லைக் எப்படின்னா ஓஎஸ் ஃப்ரீ டயராக இருக்கும். பட் இன்ஸ்டன்ஸ் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டயர் கிடையாது. ஸோ அதனால 2022 எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஓகே. இல்லை 2022 இருக்கு இல்லையா? ஸோ அதில் இருக்க ஃப்ரீ டயர் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஓஎஸ் ஃப்ரீ தான். பட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க கீழே பார்த்தீங்கன்னா T3 மைக்ரோன் தான் இருக்கும். லைக் இன்ஸ்டன்ஸ் டைப் வந்து ஃப்ரீ கிடையாது. 2025ல 22 எடுத்துக்கோங்க. இதெல்லாம் இருக்கு. ஸோ கீப்பரும் நம்ம புதுசாக கிரியேட் பண்ண தேவையில்ல. ஸோ எங்களோட எக்ஸிஸ்டிங் கீப்பரே இதில் யூஸ் பண்ணிக்கலாம். தென் நெட்வொர்க் செட்டிங்ஸ். ஸோ நெட்வொர்க் செட்டிங்ஸ்ல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக HTTP அண்ட் HTTPS அலோவ் பண்ணணும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ இப்போ என்ன பண்ண போறோம், நம்ம ஒரு அப்ளிகேஷன் ஹோஸ்ட் பண்ண போறோம். ஸோ அந்த அப்ளிகேஷன் நீங்க எங்க போய் வியூ பண்ணுவீங்க? ப்ரௌசர்ல. ப்ரௌசர்ல. ஸோ அப்போ ப்ரௌசர்ல நம்ம போய் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா லைக் ஒரு எண்ட் யூசர்னா ஒரு கஸ்டமர்ஸ். இப்போ கஸ்டமர் போய் நீங்க இப்போ ஃபேஸ்புக் அப்ளிகேஷன்லாம் யூஸ் பண்றீங்க கரெக்டா? நீங்க தான் எண்ட் யூசர். நீங்க எப்படி போய் யூஸ் பண்றீங்க? மொபைல்ல இருக்கிறது அது தனி. லைக் நார்மலா இப்ப லேப்டாப்லயோ எதுல போய் யூஸ் பண்ணுவீங்க? ப்ரௌசர்ல போய் தான் யூஸ் பண்ணுவீங்க கரெக்டா? அப்ப ஃபேஸ்புக்கோட அப்ளிகேஷன் வந்து HTTP HTTPS என்ன பண்ணிருப்பாங்க, அலோவ் பண்ணிருப்பாங்க. ஒருவேளை அவங்க அலோவ் பண்ணல அப்படின்னா நீங்க போய் ப்ரௌசர்ல யூஸ் பண்ண முடியுமா? முடியாது இல்லையா? ஸோ அப்ப இது கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும், HTTP HTTPS அலோவ் பண்ணணும். சரிங்களா? ஸோ நான் அதுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா நம்ம இது ஒரு வாட்டியும் புதுசா இது பண்றது தேவையில்ல. நான் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா செக்யூரிட்டி குரூப்பை கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். சரிங்களா? ஸோ நான் இப்போதைக்கு அந்த செக்யூரிட்டி குரூப் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். நான் உங்களுக்கு இந்த மாதிரி எப்படி செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்றதுன்னு சொல்றேன். நீங்க பண்றப்ப இப்போ ப்ராக்டிஸ் பண்றப்ப என்ன பண்ணுங்க அப்படின்னா கிரியேட் செக்யூரிட்டி குரூப்னு கொடுத்துட்டு RDP கூட HTTP HTTPS மட்டும் என்ன பண்ணிடுங்க, அலோவ் பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ நான் என்ன பண்ண போறேன், ஒரு வாட்டி புதுசா கிரியேட் பண்ண தேவைன்றதுக்காக நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த மாதிரி HTTP HTTPS அலோவ் பண்ண மாதிரி. நான் அந்த செக்யூரிட்டி குரூப்பை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ யூஸ்வலாக நீங்கள் எப்போவுமே விண்டோஸ் மிஷின் கிரியேட் பண்ணுற மாதிரி தான். பட் செக்யூரிட்டி நெட்வொர்க் செட்டிங்ஸில் செக்யூரிட்டி குரூப்பில் மட்டும் என்ன பண்ணுங்க, எக்ஸ்ட்ரா HTTP அண்ட் HTTPS மட்டும் அலோவ் பண்ணிக்கோங்க.
சரிங்களா? ஸோ நீங்க அலோவ் பண்ணீங்கன்னா தான் நீங்க ப்ரௌசர்ல ஸோ ஹிட் பண்றப்ப ஸோ அதுல நீங்க என்ன அப்ளிகேஷன் ஹோஸ்ட் பண்ணிருக்கீங்களோ அந்த அப்ளிகேஷன் வியூ ஆகும். ஓகே. ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுவோம். மிஷின் கிரியேட் ஆகட்டும். சரிங்களா? ஓகே. இப்போ வெப் சர்வர் வந்து நம்ம ப்ரௌசர்ல ஆக்சஸ் பண்றோம். ம். சேம் நீங்க ஆப் சர்வர் சொன்னது வந்து நம்ம மொபைல்ல ஃபேஸ்புக் ஆப் யூஸ் பண்றோம். அப்படி அப்படி யூஸ் பண்ணலாம். அதே மாரி அது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிக்கா இருக்காது. அது டைனமிக்கா இருக்கிறது தான் ஆப் சர்வர்ன்னு சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் ஆ இப்ப அதுல அது ஒரு டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணணும். ஸோ ஆஸ் வெல் அஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆ அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு யூசர் நேம் வரும். ஒரு பாஸ்வேர்ட் வரும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஆ இப்ப ஓகே. டைனமிக்னா ஆ பர்சனலா ஆமா. இப்ப வச்சிருக்க Facebook எடுத்துக்கோங்களேன். இந்த பேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எப்பவுமே எல்லாருக்குமே காமனா தான் காட்டும். ஸ்டாட்டிக்கா கரெக்ட்டா? பட் ஆனா இங்க வந்து பார்த்தீங்கன்னா, யூசர் நேம், பாஸ்வேர்ட் குடுத்துட்டு நான் உள்ள போறேன் அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது காட்டும். கரெக்ட்டா? ஸோ அது வந்து பார்த்தீங்க ஓகே. அப்படின்னா, டைனமிக் தானே. ஏன்னா ஒரே மாரியே இருக்காது. ஸோ இப்ப உங்க அக்கவுண்ட்குள்ள போனீங்கன்னா வேற மாரி இருக்கும். என் அக்கவுண்ட்ல வந்தீங்கன்னா வேற மாரி இருக்கும். ஸோ டேட்டா வந்து மாறிட்டே ஓகே. இருக்கும். கரெக்ட்டா? ஸோ அதான் டைனமிக். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டா பேஸ் செப்பரேட்டா வச்சிருப்போம். ஸோ கனெக்ட் பண்ணி பண்ணணும். ஓகே. ஓகே. ஸோ புரியுது. இப்ப இப்ப இந்த ஆப் ஹோஸ்டிங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இப்ப இந்த மாரி ஹோஸ்ட் பண்ணி எந்த அப்ளிகேஷன் இப்ப ரன் ஆகுறதே கிடையாது. இது ரொம்ப பேசிக்கான மெத்தடு. பட் எதுக்காக இத நம்ம எடுக்குறோம் அப்படின்னா, ஸோ இப்ப லினக்ஸ்ல நீங்க பண்றப்ப, அ சில டூல்ஸ் யூஸ் பண்ணுவோம். எக்ஸ்டர்னல் டூல்ஸ். இப்ப வின்எஸ்சிட்டி அந்த மாரி டூல்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த டூல்ஸ உங்களுக்கு நான் ஷோ பண்றதுக்காக தான் இந்த கிளாஸஸே நம்ம பார்க்கறது. ஏன்னா இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே குபர்நெட்டிக்ஸ் தான் டெப்ளாய்மென்ட் பண்றோம். டெவாப்ஸ வச்சு தான் என்ன பண்றோம்? நம்ம டெப்ளாய்மென்ட் பண்றோம். அப்படியே இல்ல டெவாப்ஸ் டூல்ஸ் பக்கமே போல அப்படின்னாலுமே கூட, AWSலயே வந்து பார்த்தீங்கன்னா, AWS டெப்ளாய்ன்னு சொல்லிட்டு ஒரு சர்வீஸ் இருக்கு. ஓகே. கோட் பில்டு, கோட் பைப்லைன், அதுக்கப்புறம் டெப்ளாய்ன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாரி கோடு பில்டு, கோடு டெப்ளாய், கோடு பைப்லைன் இந்த மாரி சொல்லிட்டு அவனே சர்வீஸ் குடுத்துருக்கான். அத வச்சு தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம அப்ளிகேஷன் எல்லாமே ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப முன்னாடி லைக் இந்த சர்வீசஸ்லாம் கொண்டு வரதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, பேசிக்கா எப்படி சிம்பிளா ஹோஸ்ட் பண்றதுன்றது தான் ஸோ இதுல பார்க்கறது. பட் நீங்க ஆர்கனைசேஷன்ல போறீங்க அப்படின்னா, இந்த மெத்தட்லாம் யூஸ் பண்ணி தான் நீங்க ஹோஸ்ட்லாம் பண்ண மாட்டீங்க. எந்த ஒரு அப்ளிகேஷனுமே. பட் இருந்தாலும் ஏன் இத நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இதுல நம்ம சில எக்ஸ்டர்னல் டூல்ஸ் யூஸ் பண்றோம் இல்லையா? ஸோ அந்த டூல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல இந்த கிளாஸஸ் இருக்கிறப்ப எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லி தெரியும். ஸோ அந்த ஒரு பர்ப்பஸ்க்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸஸே நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ அதனால இத ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. சரிங்களா? ஓகே ப்ரோ. ஓகே. ம். ஏன்னா இந்த மெத்தட்ல இப்ப யாருமே ஹோஸ்ட் பண்றதே கிடையாது. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் மெத்தட்.
நோட் பண்ண தனியாக பாஸ்வேர்டு எடுத்துக்கோங்க. சரி, ஓகே. ஸோ நம்ம எப்படி கனெக்ட் பண்ணணும் தெரியும் இல்லையா? உங்களோட ஐபி அட்ரஸ், தென் யூசர் நேம் என்னது டிஃபால்ட்டா? அட்மினிஸ்ட்ரேட்டர். அட்மின். அட்மினிஸ்ட்ரேட்டர். சரி, ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணியாச்சு, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சர்வர் கிரியேட் பண்ணுறது தான் கரெக்டா. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. ஸோ செகண்ட் ஸ்டெப் என்னது? மிடில்வேர் இன்ஸ்டால். மிடில்வேர் இன்ஸ்டால் பண்ணுறது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் அப்படின்ற இந்த மிடில்வேர் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட்ல போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல சர்வர் மேனேஜர்னு இருக்கு இல்லையா? ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெப்பாசிட்டரின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த ரெப்பாசிட்டரியில தான் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த மிடில் வேற நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் லோக்கல் சர்வர் ஆல் சர்வர்ஸ் மட்டும் இருக்கு இல்லையா? ஸோ இதில் நம்ம மிடில் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இது எப்போ பண்ணணும் அப்படின்னா மேலே ஒரு ப்ளூ கலர் ஒரு ஒரு லைன் மாதிரி ஒன்று போயிட்டு இருக்கு தெரியுதா இந்த இடத்துல? எஸ் ப்ரோ. ஸோ அது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம இது பண்ணணும். ஏன்னா ப்ளூ கலர் லைன்னா இப்போ லோட் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். இது ஃபுல்லாக லோட் ஆகி முடியலை. ஸோ இது ஃபுல்லாக லோட் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ அந்த ஐஏஎஸை நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே. ஸோ ஃபுல்லாக இப்போ லோட் ஆகி முடிஞ்சோடனே நமக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு இது வந்துருச்சு பார்த்தீங்கன்னா லைக் ஃபைல்ஸ் அண்ட் ஸ்டோரேஜ் சர்வீஸ்ன்ற இது கிரியேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் தான் என்ன பண்ண போறோம், இங்கே ஆட் ரோல்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ்னு இருக்கு இல்லையா? செகண்ட் ஒன். எஸ் ப்ரோ. ஸோ அதில் போய்ட்டு தான் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இது நார்மலாக இது இன்ஸ்டால் பண்ணுறது பெரிய விஷயம்லாம் இல்லை. இப்போ நார்மலாக இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுவீங்க இல்லையா? டவுன்லோட் பண்ணிட்டு சேம் அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்னு கொடுத்து நம்ம இன்ஸ்டால் பண்ண வேண்டியதான். ஆனால் இதில் என்ன நடுவில் மட்டும் என்ன இன்ஸ்டால் பண்ண போகிறது மட்டும் சூஸ் பண்ண போகிறோம். இந்த இடத்துல சர்வர் ரோல்ஸ்னு இருக்கு இல்லையா? ஃபோர்த் ஆப்ஷன். இந்த சர்வர் ரோல்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா கீழே வெப் சர்வர் ஐஏஎஸ்னு இருக்கா? இங்க தெரியும் இந்த இடத்துல ஓகே செலக்ட் ப்ரோ. பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ அதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ஆட் ஃபியூச்சர்ஸ்னு கொடுத்துட்டு ஸோ இப்போ இந்த இடத்துல வெப் சர்வர்னு சொல்லி கிரியேட் ஆயிட்டு ரோல் சர்வீசஸ் தனியா வந்துருச்சு தெரியுதா? நம்ம இங்க செலக்ட் பண்ணோடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாருங்க. முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வெப் சர்வீஸ் கிடையாது, அதுக்குன்னு ரோல்ஸ் கிடையாது. காமனா சர்வர் ரோல்ஸ் மட்டும் இருக்கும். நீங்க நம்ம இங்க இதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு
நெக்ஸ்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஸோ அதுக்கப்புறம் இங்க ரோல் சர்வீசஸ்னு இருக்கு இல்லையா? இதுல மட்டும் என்ன பண்ணுங்க, எல்லாமே செலக்ட் பண்ணீங்க. இதுல இருந்து பாத்தீங்கன்னா என்னென்ன பெர்மிஷன்ஸ் கொடுக்க போறோம், என்னென்ன ஆக்சஸ் கொடுக்க போறோம்ன்றது என்ன பண்ணிடுறேன், இப்போதைக்கு டிஃபால்ட்டா எல்லா பண்ண ஆக்சஸுமே கொடுத்துட்றேன் இதுல. ஸோ ரெண்டே ரெண்டு இதெல்லாம் சர்வர் ரோல்ஸ்ல ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ணோடனே நமக்கு இந்த வெப்சர்வர் ரோல் அதுல ரோல் சர்வீசஸ்னு வரும். ஸோ அதுல எல்லா பெர்மிஷன்ஸும் கொடுக்க போறோம். அவ்வளவுதான். கொடுத்துட்டு இன்ஸ்டால். ஸோ இன்ஸ்டால் ஆகிறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் ஆகும். அதற்கு வெயிட் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே. ஸோ இன்ஸ்டாலேஷன் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இன்ஸ்டாலேஷன் சக்சீட். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐஏஎஸும் புதுசாக ஆட் ஆயிடுச்சா இங்கே ரோல்ஸ் அண்ட் சர்வர்ஸில் தெரியுதா? யூஸ் பண்ண ஓகே. ஸோ இப்போ நீங்கள் போயிட்டு ப்ரௌசரில் நார்மலாக ஹிட் பண்ணி பாருங்களேன். உங்களோட ஐபி அட்ரஸ் இருக்கு இல்லையா? நார்மலாக நீங்கள் உங்களோட ஐபி அட்ரஸ் ப்ரௌசரில் ஹிட் பண்ணால் என்ன வரும்? எதுவுமே வராது. கரெக்டா? பட் இப்போ நம்ம அதை இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் இல்லையா மிடில்வேர் அப்படின்றத. ஸோ நீங்கள் இப்போ போயிட்டு ஹிட் பண்ணி பாருங்க. ம்.
வேற ஸோ இப்போ என்னோட ஐபி அட்ரஸ் ரீட் பண்ணா என்ன வருது எனக்கு? ஸோ நம்ம மிடில் இன்ஸ்டால் பண்ணதுனால எனக்கு அதை இன்ஸ்டால் பண்ணியிருக்க மட்டும் இங்கே காட்டு தெரியுதா? இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ ஏன்னா இப்போ இன்ஸ்டால் பண்ணாலும் காட்டு, மிடில் இன்ஸ்டால் பண்ணாலும் காட்டுது. இப்போ இதே இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா நீங்கள் நார்மலாக உங்கள் ஐபி அட்ரஸ் போய் ப்ரௌசர் எடிட் பண்ணினா உங்களுக்கு ஒன்றுமே வராது. கரெக்டாக லைக் வந்து எரர் தான் த்ரோ பண்ணும். சரி, ஓகே. ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் என்னது? டெப்ளாய் பண்ணுறதா? ஸோ கோடை டெப்ளாய் பண்ணுறது தான் கரெக்டாக. பட் நம்மகிட்ட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஓகே. கோடுமே கிடையாது. இப்போ லைக் ரியல் டைமாக நம்ம எந்த கோடுமே இப்போ வச்சிடல கரெக்டாக. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதையுமே நம்ம ப்ரௌசர்லேருந்தே எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெம்ப்ளேட் வெப்சைட்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. ஃப்ரீ வெப்சைட் டெம்ப்ளேட்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வெப்சைட்டை போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃப்ரீ வெப்சைட் டெம்ப்ளேட்ஸ் செகண்ட் ஒன்று இருக்கு தெரியுதுங்களா? லைக் ஸோ வெப்சைட் வந்து ஃப்ரீ வெப்சைட் டெம்ப்ளேட்ஸ் .comனே இருக்கும். ஸோ அதில் வந்தீங்க அப்படின்னா இப்போ நிறைய டெம்ப்ளேட்ஸ் ஓகே. கொடுத்துருப்பாங்க, நிறைய வெப்சைட்ஸ்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான சாம்பிள் கோடு இருக்கும். லைக் இப்போ HTML CSS ஜாவாஸ்கிரிப்ட்ல இருக்க கோடு இருக்கு இல்லையா? சாம்பிள் கோடே கிடைக்கும். ஸோ இதில் உங்களுக்கு எந்த டெம்ப்ளேட் வேணுமோ பார்த்துட்டு இங்கே டவுன்லோட் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதை டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஜிப் ஃபைலாக டவுன்லோட் ஆயிடும். ஜிப் ஃபைல் என்னன்னு தெரியும் இல்லையா? ஜிப் ஃபார்மேட் ஃபைல் தெரியும் எஸ் ப்ரோ. இல்லையா? ஆ ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஜிப் ஃபார்மேட் ஃபைல் அதே தீம்ஸ் தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நீங்கள் ஜிப் ஃபார்மேட்ல இருக்க ஃபைல் என்ன பண்ணுங்க, அன்சிப் பண்ணுங்க. ஸோ அன்சிப் பண்ணுறது எப்படின்னு தெரியல. ஸோ லைக் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி ஸோ அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துட்டு ஸோ ஜிப் ஃபைலாக இருக்கிறத அன்சிப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அதுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான சோர்ஸ் கோடு இருக்கும். அன்சிப் பண்ண ஃபைல் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா உள்ளே போய் பார்க்கணும் எதில் கோடு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கோடு எதுவுமே கிடையாது கரெக்டாக. அப்போ ஒரு ஒரு ஃபோல்டராக பார்த்துட்டே வந்தோம்னா எதில் கோடு இருக்குன்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ இதுவுமே கோடு எதுவுமே கிடையாது. ஸோ இதில் நமக்கான கோடு இருக்கா? சிஎஸ்எஸ் ஃபாண்ட் இமேஜஸ் ஜேஎஸ்ல இருக்கிறது. ஸோ எல்லாமே HTML பேஜஸ் கரெக்டா. அப்போ அந்த பேஜுக்கான வெப்சைட்டுக்கான சோர்ஸ் கோட் என்னது? இங்க இருக்கிற ஃபைல்ஸ்ல இருக்கிறது தான். சரிங்களா? இந்த சோர்ஸ் கோடு தான் நம்ம என்ன பண்ண போறோம்? டெப்ளாய் பண்ண போறோம். புரியுதா இல்ல டவுட் ஏதாவது இருக்கா உங்களுக்கு? நம்ம சோர்ஸ் கோடு நீங்க கன்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. புரியல. சோர்ஸ் கோடு நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? சோர்ஸ் கோடுனா இப்போ இதுல JS இருக்கு, CSS இருக்கு, ஃபாண்ட் இமேஜஸ் HTML இருக்கு இல்லையா? இதுதான் சோர்ஸ் கோட். இப்போ ஃபார் ஓகே. எக்ஸாம்பிள் இப்போ லைசன்ஸ்குள்ள போறீங்க. இதுல என்ன ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் தான் இருக்கு. இது கோடா இருக்க முடியுமா? டைப்ல டெஸ்ட் டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா? டெஸ்ட் டாக்குமெண்ட் ஓகே ப்ரோ. என்னது அது ஒரு எந்த ஒரு லாங்குவேஜுமே கிடையாதுல்ல. அப்புறம் எப்படி இது கோடா இருக்க முடியும் கரெக்டா? இப்போ இதுல டைப்ல வந்து பாக்குறீங்க. இது PSD டைப்ல இருக்கு. இது வந்து ஒரு ஃபோல்டர் தான். இப்போ அது ஃபோல்டருக்குள்ளேயும் போய் பாக்குறேன். போய் பாருங்க இது எல்லாமே ஃபைல்ஸா தான் இருக்கு. இது கோடா அப்ப ஓகே. ஓகே கிடையாதான். ப்ரோ. ஸோ அந்த மாதிரி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இப்போ ஸோ அப்போ இதுல கோர்ஸ்னா பாருங்க. அந்த எக்ஸாக்ட் ஃபார்மேட்லாம் இருக்குமா ப்ரோ அந்த HTML? ஆமா இப்போ ஒன்று HTML இருக்கும், இல்லை ஓகே. ஜாவா ஸ்கிரிப்ட், இல்லை ஜாவா பைத்தானு இந்த ஃபார்மேட்ல இருக்கிறது தான். ஆனால் இதுல டைப்ல பாருங்க. இப்போ CSS இது உள்ள ஓகே. போனீங்கனாலுமே ஸோ அதுக்கான டைப் இருக்கும். இது CSS சோர்ஸ் ஃபைல், CSS சோர்ஸ் ஃபைல்னு கொடுத்துருக்காங்க தெரியுதா? ஸோ ஓகே ப்ரோ. அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா HTML டாக்குமெண்ட்ஸ். ஸோ இதுதான் கோடு. ஸோ அப்படின்னா இதுதான் சோர்ஸ் ஃபைல். சரிங்களா? இந்த சோர்ஸ் ஃபைல் இப்போ ஆல்ரெடி இப்போ நீங்க டெவலப்பரா இருக்கீங்க அப்படின்னா நீங்களே இந்த சோர்ஸ் கோட் ஃபைலாம் நீங்க டெவலப் பண்ணி வச்சிருப்பீங்க. நீங்க அதை எடுத்து டெப்ளாய்மென்ட் பண்ணுவீங்க கரெக்டா? பட் நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்?
ஒரு சாம்பிள் தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம கிட்ட இப்ப எந்த கோடுமே கிடையாது. ஸோ அதனால தான் என்ன பண்ணிக்கிறோம், ப்ரௌசர்ல இருந்து ஒரு டெம்ப்ளேட்ட டவுன்லோட் பண்ணி அந்த சோர்ஸ் கோட் ஃபைல் எடுத்துட்டு போய் நம்மளோட அப்ளிகேஷன் நம்மளோட சர்வர்ல என்ன பண்ண போறோம், டிப்ளாய் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ ஓகே. இந்த சோர்ஸ் ஃபைல மட்டும் என்ன பண்ணுங்க, காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நம்ம பார்த்த இந்த வெப்சைட். கரெக்ட்டா? ஸோ இப்ப நம்ம இந்த கோட டெப்ளாய் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இதுல என்னென்ன பேஜஸ்லாம் இருக்கோ, இதே மாரி நம்மளோட வெப்சைட்லயுமே வந்துரும். நம்மளோட சர்வர்லயுமே டெப்ளாய் ஆயிடும். கரெக்ட்டா? ஓகே ப்ரோ. ஸோ இத காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு நம்மளோட மிஷின் இருக்கு இல்லையா? ஸோ இதுலயுமே ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டெஸ்க்டாப்ல ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி, அதுல நான் ஸ்டோர் பண்றேன் அப்படின்னா டெப்ளாய் ஆகுமா? நமக்கு டெப்ளாய் ஆகாது. கரெக்ட்டா? ஏன்னா என்ன பண்றோம்? நான் கோட ஜஸ்ட் இதுல ஸ்டோர் தான் பண்ணிக்கிறேன். நான் டெப்ளாய் பண்ணல. கரெக்ட்டா? அப்ப டெப்ளாய் பண்றதுக்குன்னு சொல்லி ஒரு பாத் இருக்கும். கரெக்ட்டா? அந்த இடத்துல போயிட்டு அந்த ஃபைல நான் இன்சர்ட் பண்றேன் அப்படின்னா தான் அது டெப்ளாய்மென்ட். கரெக்ட்டா? இப்ப நீங்க இந்த ஓகே இடத்துல ப்ரோ. டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் இருக்கு. இப்ப இதுல போய் இந்த ஃபைல்ஸ ஸ்டோர் பண்ணா டெப்ளாய் ஆகுமா என்னது? ஜஸ்ட் காப்பியா தான் இருக்கும். ஜஸ்ட் ஒரு காப்பியா தான் இருக்கும். கரெக்ட்டா? ஸோ அதுக்கான பாத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, சி டிரைவ் இருக்கு இல்லையா? ஸோ லோக்கல் டிஸ்க் சி டிரைவ்ல இன்னெட் பப்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. தெரியுதா? ஐநெட் ம். பப். ஐநெட் பப்னா வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் பப்ன்னு அர்த்தம். சரிங்களா? இன்டர்நெட் பப்ளிக்ல லாஸ்ட்ல www ரூட்ன்னு இருக்கா? ஸோ அதுல ஸோ இது வந்து நம்ம மிடில்வேர்க்காக நம்ம மிடில்வேர் இன்ஸ்டால் பண்ணோம் இல்லையா? ஆட்டோமேட்டிக்கா இந்த ஃபோல்டர்ல அந்த ஃபைல் கிரியேட் ஆயிருக்கும். ஸோ அத டெலீட் பண்ணிடுங்க. டெலீட் பண்ணிட்டு நம்ம காப்பி பண்ண ஃபைல்ஸ் இருக்கு இல்லையா? ஓகே ப்ரோ. அந்த ஃபைல இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஏன்னா மேல பார்த்துக்கோங்க திஸ் பிசில சி டிரைவ்ல ஐநெட் பப்னா இன்டர்நெட் பப் www ரூட். இந்த இடத்துல வந்து நம்ம அத போட்டா மட்டும் தான் டெப்ளாய்மென்ட். இப்ப நம்ம 2 டெலீட் பண்ணதும் ப்ரௌஸ் பண்ணும்போது காட்டுச்சுங்களா ஹோம் பேஜ்ல? ஆமா. ஸோ அந்த மிடில்வேர் இருக்கு இல்லையா? அதுதான் அது. ஆ. அது டிஃபால்ட்டா நம்ம அந்த மிடில்வேர் இன்ஸ்டால் பண்றப்பவே அந்த மிடில்வேர்க்கான பேஜ் இங்க இன்ஸ்டால் ஆயிருக்கும். ஸோ அத டெலீட் பண்ணிட்டு ஸோ வெறும் நம்ம கோட மட்டும் இங்க வந்து டெப்ளாய் பண்ணிட்டோம். ஓகே. சரி, ஓகே. இப்ப அதே பேஜ் நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது பண்ணி பாருங்க. நம்மளோட ஐபி அட்ரஸ் இருக்கு இல்லையா? ஐபி அட்ரஸ காப்பி பண்ணிக்கிறேன். இன்காக்னிட் மோட்லயே என்னோட ஐபி அட்ரஸ மட்டும் நான் எடிட் பண்றேன். அதுல ஓகே. என்ன கோட் அந்த டெம்ப்ளேட் அப்படியே நமக்கு டிப்ளாய் ஆயிடுச்சா? எஸ் ப்ரோ. ஸோ இவ்வளவுதான். ஸோ இது முன்னாடி யூஸ் பண்ணாங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல லைக் ஒரு 10 இயர்ஸ் பேக் அந்த மாதிரி. இப்போ நம்ம யூஸ் பண்றதில்ல. பட் ஆனா மிடில் வேர்னா என்ன, இல்ல இப்ப நம்ம சில சில டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா? இப்போ லினக்ஸ்ல எல்லாம் போனீங்கன்னா வின்எஸ்பி அந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த டூல்ஸோட நாலேஜ் வேணும், ஒரு ஐடியா வேணுன்றதுக்காக மட்டும் தான் இப்போதைக்கு நம்ம சிலபஸ்ல எடுக்கிறோம். மத்தபடி இந்த மாதிரி நீங்க எதுவுமே டெப்ளாய் எல்லாம் பண்ண மாட்டீங்க. சரிங்களா? ஓகே ப்ரோ. ஓகே. சரி, ஓகே. ஸோ இதுலயும் இன்னைக்கு செப்பரேட் டீம் தான் தருவாங்க. புரியல. கோட்லாம் வந்து டெவலப்பர் டீம் தரும். ஆமா, கோட்லாம் டெவலப்பர் டீம் தான் கொடுப்பாங்க. டெவலப்பர்ஸ் வந்து நம்ம வாங்கிட்டு ஸோ அந்த கோடை மட்டும் தான் நம்ம டெப்ளாய் பண்ணுவோம். அவ்வளவுதான். நீங்க ஓகே. நீங்க கியூபர்நெட்ஸ்ல இது பண்ணாலுமே சரி, டெவலப்பர்ஸ் என்ன பண்ணாங்க, கோடை டெவலப் பண்ணி கிட்டப்ல புஷ் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஸோ அந்த ஓகே. கிட்டப்ல இருந்து நம்ம எடுத்து தான் நம்ம என்ன பண்ண போறோம், டெப்ளாய்மெண்ட். நம்மளோட ப்ராசஸ் வந்து லைக் அதை மேனேஜ் பண்றது, டெப்ளாய் பண்றது. ஸோ இதுதான் நம்மளோட ஒர்க்கா இருக்கும். கோட் டெவலப் பண்றது அது டெவலப்பர்ஸ் இருப்பாங்க, டெஸ்ட் பண்றதுக்கு டெஸ்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் அவங்க ரோல்ல போயிடும். ஸோ அது நம்ம பார்ட் கிடையாது. சரிங்களா? ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்ச உடனே ஆஸ் ப்ளஸ் அதே மாதிரி அதை டெலீட்டும் பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கு இதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி நாளைக்கு லினக்ஸ்ல எப்படி டெப்ளாய்மெண்ட் பண்றதுன்னு நாளைக்கு பார்ப்போம். ஓகே ப்ரோ. சரி, ஓகே காய்ஸ். ஸோ செஷன்ஸும் முடிய போகுது. ஆ சொல்லுங்க. டிவி கமெண்ட்ஸ் நோட்ஸ் ஷோ பண்றேன். என்ன கமெண்ட்ஸ்? பேசிக் கமெண்ட்ஸ்.
சர்வருக்குள்ள லினக்ஸ் பேசிக் கமெண்ட்ஸ் எடுத்து பார்க்கலாம். ஓகே ஓகே. நான் இப்போ உங்களுக்கு வாட்ஸ்அப்ல குரூப்ல ஷேர் பண்ணிடுறேன் உங்களுக்கு. ஓகே. ஓகே கைஸ். யா. தேங்க்யூ. பாய். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. பாய்.